சோழன் கபடி கழகம் சேனைக்கரை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். போட்டியை துவங்கி வைக்க இருப்பதால் தயவு செய்து தன்னை கொடுத்தார். இதோ ஆட்டத்தை துவங்க விழா இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்டத்தை சிறப்பான முறையில் துவக்கி வைக்க நாணயம் திரு வேந்தன் அவர்களும் திரு தென்னங்குடி இளவல் ராஜாங்கன் அவர்களும் திரு கரமக்காடு திரு யோகேஸ்வரன் கிருஷ்ணவேலு இன்டர்நேஷனல் கார்பைட் சாம்பியன் யுனைடெட் கூல் சிஸ்டம் கோய் அவர்களையும் தண்ணீர் வீரன் நாடியம் திரு விஎஸ்சி நிவல்ராகவன் மெகா பவுண்டேஷன் அவர்களையும் திரு விஎஸ்சி ராகவன் நினைவு கபடி குழு நாடியம் அவர்களையும் திரு எஸ் பாண்டியராஜன் அவர்களையும் திரு எஸ் பிரகதீஷ் அவர்களையும் திரு குமார் அவர்களையும் சிவகங்கை வெற்றிமயல் சண்டையர் அம்மனம் அவர்களுக்கு கொண்டாடை போட்டி நிர்வகிக்கப்படுகிறது. இந்த ஆட்டத்தை துவக்கி வைத்து சிறப்பான ஒரு முறையில் வழிநடத்தி சென்ற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒளி அன்மொழி மிக சிறப்பான ஒரு முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் திரு நீலகண்டன் செந்தில்குமார் ஆடியோஸ் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒளி ஒளி மிகவும் சிறப்பான முறையில் அமைத்துக் கொண்டிருக்கும் செந்தில்குமார் ஆடியோஸ் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பெண்களுக்கான கபடி போட்டியை நேரலையில் கண்டுகளிக்க ஸ்டுடியோ 49 செந்தில்குமார் ஆடியோஸ் உரிமையாளர் நாச்சியார் நலம் சங்க சார்பாக நாடியம் விஎஸ்சி நிமல் ராகவன் அவர்களுக்கு நாச்சியார் நல சங்கம் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இந்த கபடி போட்டியை நேரலையாக கண்டுகளிக்க ஸ்டுடியோ 49 அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது போர்டு ஏ பிரிவில் ஆடவுள்ள அணியினர் ஸ்ரீ வராகியம்மன் ஜனப்படை அணியினரும் கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் பி அணியினரும் மோத உள்ளனர். நிவேந்தன் ரகு சுகந்தன் நிவேந்தன் நிவேந்தன் சுகந்தன் நிவேந்தன் சுகந்தன் அற்புதமான நடவடிக்கை. நிவேந்தன் சுகந்தன் நேதாஜி கோட்டாக்களின் இணை செயலாளர் நிவேந்தனும் சுகந்தனும் நடுவர் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். ஸ்ரீ வராகி அம்மனா கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரா சமபலம் பொருந்திய இரு அணியினர் தற்போது மோது கொண்டிருக்கின்றனர். எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்த அண்ணா பிரபு அவர்களை வரவேற்க என அன்போடு வரவேற்கிறோம். இந்த போட்டி நிறைவடைந்தவுடன் அடுத்த போட்டியாக போல் சி பிரிவில் ஜேபிஆர் சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் சேனைக்கரை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதுவே தங்களது முதல் அழைப்பு.
சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான ஆட்டம். சிறப்பான ஒரு ஆட்டம். வராகி மீண்டும் வெற்றி புள்ளிகளுடன் வராகி அம்மன் 9 வெற்றி புள்ளிகளும் கட்டக்குடி பி கட்டக்குடி இந்த வெற்றி புள்ளிகளை தொடங்கவில்லை. கட்டக்குடியா வராகி அம்மன் சிறப்பான ஒரு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கட்டக்குடி 6 வெற்றி புள்ளிகள், வராகி அம்மன் 13 வெற்றி புள்ளிகள். எங்களது அழைப்பினை என்று வருகின்ற நாடகாடு கேப்டன் சட்டர் ராம்குமார் அவர்களை அறிஞர் அன்போடு வரவேற்கின்றோம். எங்களது அழைப்பினை ஏற்று வருகின்ற நாடகாடு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ராம்குமார் அவர்களை வருகிற அன்போடு வரவேற்கின்றோம். கட்டக்குடியா வராகி அம்மன் கடுமையான போட்டி. சிறப்பான ஒரு ஆட்டம். மீண்டும் வெற்றி புள்ளிகளுடன் வராகி கட்டக்குடியா வராகி அம்மனா
மீண்டும் வெற்றி புள்ளிகளுடன் வராகியம்மன் கட்டக்குடியா வராகியம்மன் மீண்டும் புள்ளிகளுடன் வராகியம்மன் அணியினர் 24 வெற்றி புள்ளிகளும் கட்டகுடி அணியினர் 8 வெற்றி புள்ளிகளும். வராகியம்மன் 3 points. இந்த போட்டி நிறைவுற்றவுடன் அடுத்ததாக ஆடவர் அணியினர் போல் சி பிரிவில் ஜேபிஆர் சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் சேனக்கரை அணியினரும் மோத உள்ளனர். அடுத்த போட்டியாக போல் சி பிரிவில் ஜேபிஆர் சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் சேனக்கரை அணியினரும் மோத உள்ளனர். தங்களுக்காக சீரும் சிறப்புமாக நடுவர் பணி செய்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கு நாச்சார் நல்ல சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வராகியம்மன் 33 வெற்றி புள்ளிகளும் கட்டகுடி 9 வெற்றி புள்ளிகளும். அடுத்தடுத்து நடைபெறவுள்ள போட்டியில் மோதவுள்ள அணியினர் தற்போது அறிவிக்கப்படுகிறது. போல் சி பிரிவில் ஜேபிஆர் சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் சேனக்கரை அணியினரும் மோத உள்ளனர். அதுக்கு அடுத்த போட்டியாக போல் டி பிரிவில் வாத்தியார் 7 மணப்பாறை அணியினரும் ஜிஎல்எஸ் செங்கல்பட்டு அணியினரும் மோத உள்ளனர். அடுத்த போட்டியாக கலா சிமெண்ட் மதுரை அணியினரும் வாகை சூடவா வேங்கை தஞ்சை அணியினரும் மோத உள்ளனர். அதற்கு அடுத்தபடியாக போல் ஏ பிரிவில் கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ அணியினரும் தொன்றாம்பட்டு அணியினரும் மோத உள்ளனர். அடுத்தபடியாக போல் பி பிரிவில் எம்எஸ்சி சேலம் அணியினரும் பேரை ஸ்போர்ட்ஸ் கிளப் பேராவூர் அணியினரும் மோத உள்ளனர். வராகி அம்மனா கட்டக்குடியா கடுமையான போட்டி. வராகியம்மன் 33 வெற்றி புள்ளிகளும் கட்டகுடியை 10 வெற்றி புள்ளிகள் பெற்றுள்ளனர். தங்களது அழைப்பை வீரா டிராவல்ஸ் திரு மதிவானன் அவர்களை மன்றத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். ஓவியம் பிரிண்டர்ஸ் பாரிவளவன் அவர்களையும் நாச்சார் நல சங்கத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். தங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள வீரா டிராவல்ஸ் திரு மதிவானன் அவர்களையும் ஓவியம் பிரிண்டர்ஸ் பாரிவளவன் அவர்களையும் நாச்சார் நல சங்கத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். வராகியம்மன் 33 வெற்றி புள்ளிகளும் கட்டகுடி 12 வெற்றி புள்ளிகளும் எடுத்துள்ளனர். திருப்பதி ஆட்டம் தொடரும். எங்களது அழைப்பினை என்று வருகின்ற திரு ஆவண்ணா மூர்த்தி திமுக மாவட்ட கவுன்சிலர் அலிவலம் அவர்களை வருக என அன்போடு வரவேற்கின்றோம். எங்களது அழைப்பினை என்று வருகின்றவர் திரு ஆர் ராஜலட்சுமி ராஜகுமார் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களை வருக என அன்போடு வரவேற்கின்றோம். எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தரும் திரு ஆவண்ணா மூர்த்தி திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கவுன்சிலர் அவர்களையும் திரு ஆர் ராஜலட்சுமி ராஜகுமார்
ஒன்றிய கவுன்சிலர் தென்னமுடி அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தற்போது வராகியம்மன் ஏற்றப்படமணியினரும் கட்டப்பட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் பி பிரிவினரும் கடுமையான முறையில் சிறப்பான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அடுத்தபடியாக ஆட உள்ள அணியினர் போல் சி பிரிவில் ஜேபிஆர் சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் சேனக்கரை அணியினரும் அடுத்தபடியாக மோத உள்ளனர். ஜோடர் பாளையமா கட்டக்குடி பி அணியினர் கடுமையான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் போட்டியில் போல் ஏ பிரிவில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோடர் பாளையம் அணியினரும் கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் பி பிரிவினரும் சம பலத்துடன் கடுமையாக விளையாடி கொண்டிருக்கின்றனர். மீண்டும் வெற்றி புள்ளிகளுடன் வராகியம்மன் கட்டக்குடியா வராகியம்மனா சிறப்பான முறையில் இரு அணியினரும் சம பலத்துடன் மோதிக்கொண்டிருக்கின்றனர். வாராகியம்மன் 43 வெற்றி புள்ளிகளும் கட்டக்குடி 12 வெற்றி புள்ளிகளும். கட்டக்குடி பி பிரிவினரா ஸ்ரீ வராகியம்மன் ஜோடர் பாளையமா கடுமையான போட்டி. அடுத்ததாக ஆட உள்ள அணியினர் போல் சி பிரிவில் தங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள திரு கே முருகன் அவர்கள், முருகன் அண்ணன் அவர்கள், எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் களத்தூர்
அண்ணன் கே முருகன் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை நாச்சார் நல சங்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். வானகியம்மன் தேர்வாய் கட்டக்குடியா வராகி அம்மனா. ஆட்டத்தின் கடைசி 5 நிமிடங்கள். அடுத்ததாக ஆடவுள்ள அணியினர் போல் சி பிரிவில் ஜேபிஆர் சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் சேனக்கரை அணியினரும் இரு அணியினர் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாராகி அம்மன் 47 வெற்றி புள்ளிகளும் கட்டக்குடி 13 வெற்றி புள்ளிகள் பெற்றுள்ளனர். அற்புதமான ஒரு ரைடர் நம்பர் 1. மீண்டும் வெற்றி புள்ளிகளுடன் வராகி. கட்டக்குடி கடைசி 4 நிமிடங்கள். ஆட்டத்தின் இறுதி 4 நிமிடங்கள். வாராகி அம்மன் தற்பொழுது 51, கட்டக்குடி 14 வெற்றி புள்ளிகள் பெற்றுள்ளனர். அடுத்ததாக ஆடவுள்ள அணியினர் ஜேபிஆர் சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் சேனக்கரை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தங்களுக்கு ஆட்டத்தின் கடைசி 3 நிமிடங்கள். தங்களுக்கு சீரும் சிறப்புமாக நடுவர் பணி செய்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கு நாச்சார் நல சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். லைன் நம்பர் பணி செய்து கொண்டிருக்கும் நிவேதன் அவர்களுக்கும் சுகந்தன் அவர்களுக்கும் மன்றத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாராகி அம்மன் 58 வெற்றி புள்ளிகளும் கட்டக்குடி 15 வெற்றி புள்ளிகளும். கட்டக்குடி வெற்றி புள்ளிகளுடன் கடைசி 2 நிமிடங்கள் மட்டுமே. இந்த ஆட்டத்திற்கான கடைசி 2 நிமிடம். எங்களது அழைப்பினை ஏற்று வருகிறவரும் திருப்பூரிக்காடு திரு குணசேகரன் அவர்களையும் கலைஞர் நகர் திரு பெரியசாமி அவர்களையும் SNN ஸ்போர்ட்ஸ் ஆட்டத்தின் இறுதி நிறுவனர் அண்ணன் அவர்களையும் வருக என அன்போடு வரவேற்கின்றோம். ஆட்டத்தின் கடைசி 1 நிமிடம். வராகி அம்மனா கட்டக்குடி பி பிரிவினரா. வாராகி அம்மன் 60 வெற்றி புள்ளிகளும் கட்டக்குடி 17 வெற்றி புள்ளிகளும்.
வாராகி அம்மன் third right. அடுத்ததாக ஆடவுள்ள அணியினர் கோல் சி பிரிவில் ஜேபிஆர் சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் சேனக்கரை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம். ஆஹா, அற்புதமான ஒரு ரைடர். மீண்டும் வெற்றி புள்ளிகளுடன் வாராகி. கட்டகுடி அணியினர் 12 வெற்றி புள்ளிகளும் அதனை எதிர்த்தாடிய வாராகி அம்மன் அணியினர் 63 வெற்றி புள்ளிகள் வெற்றி பெற்றுள்ளனர் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்போது நடைபெற்ற போட்டியில் ஸ்ரீ வாராகி அம்மன் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். அவர்களுக்கு நாச்சார் நலசங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் அதை எதிர்த்தாடிய கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் பி பிரிவினருக்கும் நாச்சார் நலசங்கத்தின் சார்பாக